மில்கி மிஸ்ட். இதுதான் இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். நான் நமசிவாயம் கணேஷ் பாண்டியன், கியோத்தோ பல்கலைக்கழகத்தில் இப்போ எங்களுடைய ICMS அப்படி இன்டகிரேட்டட் செல் அண்ட் மெட்டீரியல் சயின்சஸ் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஃபார்மர் டைரக்டர் ஒன் ஆஃப் அவர் கொலீக் ப்ரொஃபஸர் சுசுமு கித்தகாவா அவர்களுக்கு வந்துட்டு நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கு. எங்கள் எல்லாருக்கும் மிக மகிழ்ச்சி. ஸோ நாங்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டே இருந்தோம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு கிடைச்சிருக்கிறது வந்து மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஒர்க் மூலமாக. இந்த ஒர்க் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு இப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து ஒரு மெட்டீரியலை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு சான்ஸில் கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டைமண்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு கோல்டோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சான்ஸில் வந்து கண்டுபிடிப்பாங்க. அது வந்து டிஸ்கவரி. இது வந்து டிசைன். நாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெட்டீரியலை உங்களால் ஒரு கெமிஸ்ட்ரி மூலமாகவோ இல்லை மேத்தமெட்டிக்ஸ் மூலமாகவோ வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். ஒரு ப்ரோக்ராமபிள் மெட்டீரியலை வந்து டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் அந்த அளவுக்கான ஒரு பேரடிம் ஷிஃப்ட்டுக்கான ஒரு ஒர்க் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ DNA அந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அசுர வளர்ச்சி வந்து பயாலஜியில் மெடிசன் ஃபீல்டில் இருந்து இப்போ நம்ம mRNA வேக்சின் நம்ம கோவிடில் வந்து நமக்கு வந்த மாதிரி, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு செமிகண்டக்டர் கிடைச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி வந்து நம்ம கையில் எல்லாருக்கும் வந்து எல்லா கையிலையும் வந்து நமக்கு ஃபோன் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கான ஒரு அசுர வளர்ச்சிக்கான ஒரு வித்திட்ட ஒரு ஒர்க்கு தான் இந்த MOF அப்படிங்கிறது, மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது. இது வந்து எனர்ஜி, என்விரான்மெண்ட், ஹெல்த் இந்த மாதிரி வேறு வேறு விஷயமான இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு இந்த லெகோலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த லெகோ வந்து ஒரு அட்டாமிக் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுல அதுதான் அந்த MOF அப்படிங்கிறது. ஸோ இதில் அந்த மெட்டல் ஆட்டம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க்கு, காப்பர் இந்த மாதிரியான ஒரு ஆட்டமில் வந்து ஆர்கானிக் லிங்கரை வச்சு நம்ம ஒரு கட்டுமானம் இருக்கும் இல்லையா, நம்ம கட்டடம் கட்டுவோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப ரொம்ப மிக மிக நுண்ணிய கட்டடம் வந்து அது வந்து ஒரு ஒரு சாண்ட், ஒரு மண் அளவுக்கு வந்து இருக்கிற ஒரு கட்டிடம். அந்த கட்டிடம் வந்து எவ்வளோ ஒரு எக்கச்சக்கமான வெற்றிடம் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும் அதில். ஸோ நம்ம வெற்றிடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து யூஸ் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு மில்லியன் டைம், ஒரு மண்ணுக்கு ஒரு மில்லியன் டைம் வந்து ஸ்மாலாக இருக்கிற ஒரு ஹோல் இருக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்பன், அந்த நமக்கு தேவையில்லாத அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணலாம். ஸோ அதை வந்து ட்ராப் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதை கேப்சர் பண்ணிவிட்டு செப்பரேட்டும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனையும் CO2யும் இங்கே செப்பரேட் பண்ணலாம். இல்லை ஒரு கடலில் வந்து உங்களுக்கு ஒரு எண்ணெய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கடலில் வந்து இந்த எண்ணெய் கலந்துருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வந்து பிரிக்கவும் செய்யலாம். ஸோ ட்ராப்பும் பண்ணலாம், செப்பரேட்டும் பண்ணலாம், ஸ்டோரும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஹைட்ரஜன் மாதிரியான ஒரு எனர்ஜி, ஆல்டர்னேட் எனர்ஜிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபியூயல் செல்லுக்கெலாம் வந்து மீத்தேன், ஹைட்ரஜன் இந்த மாதிரி எனர்ஜியை வந்து நீங்கள் ஸ்டோரும் பண்ணலாம். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து நீங்கள் கேப்சரும் பண்ணலாம், ரீசைக்கிளும் பண்ணலாம். ஈவன் வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதவிதமான ஒரு மெட்டீரியல் பேட்டரி கூட அதில் வந்து மேக் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த ட்ரக்கு, இந்த மாதிரி ரொம்ப மிக மிக நுண்ணிய ட்ரக்கை கூட வந்து நம்ம வந்து டெலிவரும் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு. உலகத்தையே வந்து அந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உலகத்தையே வந்து புரட்டி போடுற ஒரு கண்டுபிடிப்பு இது ஆக்சுவலாக. ஸோ வெற்றிடம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிறத வந்து அதை வந்து கண்டுபிடிச்சு காட்டியிருக்கிறாரு. ஸோ இது வந்து எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ இவர் மற்றும் உமர் யாகி அப்படின்னு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லியில் வந்து ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரும் வந்து அவருக்கும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மற்றும் ரிச்சர்ட் ராப்சன், யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்போர்ன், ஆஸ்திரேலியா, அவரும் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாருக்கும் வந்து மிக்க மகிழ்ச்சி. ஸோ இது மனித குலத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து நம்மளை கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம் இது. நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட். இதுதான் இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.